ராஜாதி ராஜனே உம்மை என்னாலும் சோற்றிருப்பேன். நீ பட்ட துயரத்தை நான் எப்போது மனமெல்லாம் பகிர்ந்தையா. நீ பட்ட காயத்தை எப்போது பாட்டு பாடிங்கிற சர்ச்சி மூலியமா வந்துருக்காங்க. ஏசப்பா பாட்டு பாடி சொன்ன வேடி பார்த்து இல்ல அவரு பிஸ்னா மாட்டாரான். எப்படி மாறினா அந்த காலேஜ் கேமரா எப்படி கோயிலாண்ட அந்த இது மாரப்ப அந்த கோயிலாண்ட என்ன பண்ணுதுன்னா எப்படி காட்டுன்னா கச்சேரி போயிட்டு நான் தான் டிரைவ் பண்ணி வந்து போயிட்டேன். ஒரு பெரிய பள்ளம், ஒரு டேங்கர் திரும்பணும். திரும்ப உடனே நான் வீட்டுக்கு போகிற வழி அது. அந்த இடத்துல நான் காலையில் போகும்போது அந்த பள்ளம் போயில அதுக்கப்புறம் தோண்டி வச்சுருக்கேன். ஒரு கல்லை கூட வச்சு மறைக்கல. நான் வந்து அப்படியே மூட்டை பண்ணி திரும்ப என்னோட கார் அப்படியே ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக அந்த பள்ளத்தில் இறங்கிடுச்சு, ஃபுல்லாகவே இறங்கிடுச்சு. நானும் உள்ளே இருக்கேன். என்னோட பேக் இந்த கார் இந்த வீல் பேக் வீல் வந்து இப்படி தூக்கி நிற்கிறதுனால பின்னாடி இப்படி தூக்கி நிற்கிறது. நான் உள்ளே இருக்கிறேன். அந்த இடத்துல யாருமே இல்லை. விடிகால 3:30 மணி இருக்கும். நான் கச்சேரி முடிச்சு வீட்டுக்கு போகிற டைமு. அந்த டைமில் யாருமே இல்லை. என்னால் டோரை திறந்து வெளியும் வர முடியாது. சுற்றி யாருமே இல்லை. இதுக்கு வந்து ஒரு பெரிய சாட்சியாக இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு பைக்கில் ஒருத்தர் போகிறாரு. அவர் வந்து லைட்டு மட்டும் இண்டிகேட்டர் இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு ஓடியாந்தாரு. முன்னாடி என்னை தட்டி தட்டி கூப்பிட்டாரு. அப்புறம் நான் கை காமிச்சு அதுக்கப்புறம் அவர் வெளியே போற வண்டி எல்லாருமே மடக்கி ஒரு லாரியை மடக்கி அந்த லாரியில் ஒரு கயிறு கட்டி பொறுமையா அப்படியே தூக்குனாங்க. பேக்ல தூக்கி என்னை மட்டும் டோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்துட்டாங்க. நான் மட்டும் வெளியே வந்துட்டேன். என்ன எல்லாம் தொட்டு பாக்குறாங்க. அப்புறம் எனக்கு தெரியுது கானா சுதாகர் தானே. ஆமா அப்படின்னு சொன்னேன். நீங்க தனியா வந்துருக்கீங்களா? வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். என்ன எல்லாமே செக் பண்றாங்க உடம்புல என்ன அடி இருக்கான்னு. ஒரு சின்ன கீழ் கூட எனக்கு இல்லை. பெரிய ஆபத்து. நான் வந்து நைட்டு ஃபுல்லாக தான் அது வெடிகால வெளிச்சமானதான் தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி பைபாஸ் ரோடு அது தாம்பரம் கட் பண்ணுற இடத்துல நிறைய பேருக்கு அந்த இடம் தெரியும். நம்ம சென்னையிலேருந்து தாம்பரம் வர ஒரு பைபாஸ், முதல்வாயில் பைபாஸ் ஒரு பைபாஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடியே தாம்பரத்துக்கு முன்னாடியே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அப்படி யூட்டர்ன் பண்ணோடனே நம்ம வீட்டுக்கு போகிற வண்டி அது. அந்த இடத்துல என்னை காப்பாற்றி வண்டி 1.5 லட்சம் ரூபாய் எனக்கு அந்த வண்டி செலவு வச்சது. ரேடியேட்டர் எல்லாமே அந்த ஆயில் எல்லாமே பிரேக் ஆயில் எல்லாமே உடைச்சி லீக் ஆகி ஊற்றுது. வண்டிக்கு அவ்வளோ செலவாச்சு. ஆனால் எனக்கு ஒரு சின்ன காயம் ஆண்டவர் எல்லாரும் பார்த்துருக்காரு. அந்த சாட்சிக்காக தான் நான் இந்த வார்த்தையை எழுதுனேன் பாட்டில். உன்னை பெருமை நானே எந்த ஜீவன் வாழ்ந்து எப்படி நன்றி சொல்லுவேனோ ஏசையா என்ன சொல்லி நான் துதிப்பேனோ. அதிகாலை நேரத்தில் கர்த்தரை கொடுத்தார் இயேசுவை நீ காண
ஜாயின் போட ஜாயின் போட்டு கரும்பதான் இருப்பார், அவ்வளோ கலர் இல்லை. எங்கள் ஆளு கட்டி வீடியோ பண்ணிக்கலாம். அவனுக்குள்ள ஒரு செல்ஃபி இருப்பான், செல்ஃபி இருப்பான். அந்த அற்புதத்துக்குலாம் பாட்டு எந்த வார்த்தையே கிடைக்காது, அவ்வளோ வார்த்தை வேணும். அந்த வார்த்தைலாம் ஆண்டோட சும்மா ஒரு பாட்டு ரெண்டு பாட்டுலாம் ஆண்டோட மதி பண்ண முடியாது. என்ன சொல்லி நான் பாட உண்மையான தெய்வம் ஏற்றப்பாடாமா நம்ம சொல்லிட்டு சும்மா ஒரு விஷயம் நம்ம அதிகமா சொல்லி கொண்டிருக்க. உண்மையான தெய்வம் ஏசப்பா. மீண்டும் இன்னொரு பாடல். இந்த பாட்டெல்லாம் வந்து அப்பெல்லாம்